ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கேசரி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்குதா என்னங்கிறத ஒரு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜயசாந்தி சேனல் இது. சாந்தி மாது என்னோடய சேனல் தான். ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஆதரவு கொடுங்க நண்பர்களே. பாருங்கள், இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி முழுசாகவே போடுங்க, உடச்சி போடாதீங்க. முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் செஞ்சிருச்சு வச்சுட்டு இதில் என்னென்னா இதில் நெய் இருக்குது பாருங்கள். பேலன்ஸ் உள்ள நெய்யில் 1.5 டம்ளர் ரவை, அதை நல்லா வறுத்து வச்சுக்கிறோம், செவக்க வறுத்து வச்சுக்கிறோம். இந்த டம்ளர் 100, இதுக்கு 1.5 டம்ளர் 150 கிராம் ரவை, 150 கிராம் சீனி போட்டிருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காவை சுகர் போட்டு திரித்து வச்சுருக்கிறேன். தேவைக்கு ஏற்ற அளவு நெய் ஊற்றிக்கணும். இப்போ 1 பை 1 காமிக்கிறேன். ரவையை நல்லா வறுக்கணும். நெய்யும் நம்ம ஊற்றிருக்கோமா, நல்லா டேஸ்டியாக பிசு பிசுன்னு ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் அல்வா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போயிடாமல் இது கேசரி பவுடர்லாம் இதுக்கு வேண்டாம். கேசரி பவுடர்லாம் போட வேண்டாம். நம்ம அந்த கேசரி பவுடருக்கு போடுற மாதிரி கேசரி பவுடர்லாம் இதுக்கு போட வேண்டாம். சிந்து நான்ஸ்டிக் சட்டி சின்னதாக இருக்காங்க, சிந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்துச்சா, நல்ல ப்ரௌனாக வந்துடுச்சு. ரவை ரொம்ப தீஞ்சியும் போகலை. அந்த நெய்யில் வறுத்ததால் நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒன்றோட ஒட்டாமல், சட்டியில் ஒட்டாமல் நல்லா இப்படி வந்துடுச்சா, ப்ரௌனாக வந்துடுச்சா. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரவையை அழகாக வறுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றணும். அதனால் சீனி போடுறப்போ கொஞ்சம் தண்ணி நிறைய வரும். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி போதும். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். கொதித்து வந்தோடனே ரவா போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ இந்த ரவையை அப்படியே கொட்டிடலாம். நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்குறோம், கட்டிலாம் பிடிக்காது. அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால கம்மியாக இருக்குது. என்னடா உப்புமா மாதிரி வருதுன்னு பார்க்காதீங்க, நல்லா சாஃப்டாக. அதுதான் இப்போ என்ன மூலமாக வச்சுருக்கீங்களா இப்படி பண்ணி விட்றதுக்கு. டீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சூடானோடனே இப்போ இதில் என்ன பண்ணுறோம், 1.5 டம்ளர் சீனி போடுறோம். சர்க்கரை சொல்லுவாங்க, ஒயிட் சுகர். நாட்டு சர்க்கரை போடாதீங்க, வெல்லம் போடாதீங்க. தேங்காய் பால் கேசரிக்கு இது போடுறப்போ நல்ல, அதாவது தண்ணி விடும் பார்த்தீங்களா, சீனிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும், நல்லாயிருக்கும். இது போட்ட உடனே நல்லா தண்ணி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீனி போட்டோம் இல்லையா, சீனி போட்ட உடனே எப்படி ஆகிட்டு பாருங்க, நல்லா கொஞ்சம் தண்ணி கிடச்சிச்சா. முதல்ல உப்புமா ஸ்டேஜில் இந்த மாதிரி ரவை ரொம்ப கட்டியாக இருந்ததா. இப்போ நம்ம சுகர் போட்டோடனே இப்படி ஆயிடுச்சு. இந்த இதில் கொஞ்சம் இதில் 1 ஸ்பூன் சீனி போட்டு, ஏலக்காய் அப்படி தட்டி போட்டால் நாக்கில் கடிக்கும் பார்த்தீங்களா பல்லில். அதனால் எதுவும் உளறினாலும் கண்டுக்காதீங்க. அதனால் இப்படி ஜீனியை போட்டு திரித்து வச்சுக்கிடணும். திரித்து வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கம்மியாக போட்டால் போதும். ஒரு 4 ஏலக்காய் போட்டோம்னா நல்ல கம்மன்னு இருக்கும்.
அப்படியே தட்டி போடுறப்போ எச்சா கூட கொஞ்சம் ஆகும். இந்த இப்போ இது ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், தேங்காய் பாலை சேர்க்குறோம். இந்த பாருங்கள், நல்ல திக்காக தேங்காய் பால் ஒரு முறியை எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயில் ஒரு முறியே எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கெட்டியாக தேங்காய் பால் பார்க்குறப்பவே எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பவே எப்படி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப இதே பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது. ஆனால் இது சரியாக வரும். இது வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஆனாலும் தண்ணி வந்து 1.5 டம்ளர் 2 டம்ளர், சின்ன டம்ளர் தான். 100 டம்ளர் அளவு. இது 1.5 டம்ளர் ஊற்றினேன் தண்ணி. தேங்காய் பால் 1 டம்ளர், வேணால் 2 டம்ளரை ஊற்றி வச்சுக்கலாம். அந்த நம்ம வந்து சீனி போடுறப்போ வந்து அதில் கொஞ்சம் இலகி நல்லா வருது பார்த்திங்களா, அதனால் அது வேண்டாம். தண்ணி ஜாஸ்தி வேண்டாம். ஃபஸ்ட்டு அப்படி இருக்குது, பயந்துட வேணாம். இதே மாதிரி பார்த்து கிண்டுங்க. இதே நான் சொன்ன அளவில், அம்மா சொல்கிற அளவுலையே கிண்டுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பாருங்கள், நமக்கு நெய் வந்து நமக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, மொத்தத்தில் வந்து இதுக்கு வந்து 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நெய்யிலேயே ரவையாக வறுத்துருக்கோம், அதனால் வந்து அதையும் சேர்த்துக்கணுங்கிறப்போ 50 நெய் தாராளம் சேர்த்துருப்பேன். நல்லாயிருக்கும். அந்த நெய்க்கும் தேங்காய் பாலுக்கும் ஐயோ கொண்டா கொண்டா கொண்டான்னு கேட்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ள கேசரி தான், தேங்காய் பால் கேசரி தான். நான் வந்து அங்கே கேட்டுட்டு தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது அவங்க சொன்னது தான் இது தேங்காய் பால், இது வித்தியாசமாக இருக்கா என்ன ஸ்வீட்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க இப்படி தேங்காய் பால் கேசரி அப்படின்னு. பவுடர்லாம் ஒன்றும் போடாமல் இருக்குதே எப்படின்னு கேட்டேன், சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கேசநட் முந்திரி பருப்பு போட்டாச்சு. முந்திரி பருப்பை போட்டு அதையும் ஒரு கிண்டு அப்படியே மேலே வச்சாச்சு. பார்வைக்காக மேலே வச்சோம்னா அடியில் வந்து அந்த முந்திரி பருப்போட ஃப்ளேவர் இருக்காது இல்லையா, அதனால் சும்மா அப்படியே கிண்டி கொடுத்துட வேண்டியது. எல்லாம் கேட்டு ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நச்சுன்னு ஒரு தேங்காய் பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.